Taste the Daily. எத்தனை நெருக்கடிகள் எங்கிருந்து வந்தாலும் எங்கள் கொள்கையில் நாங்கள் எப்போதும் உறுதியாக இருப்போம். அதிமுக ஆட்சி காலத்தின் போது தமிழ்நாட்டில் சிறுபான்மை சமூக மக்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருந்ததில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. சிறுபான்மை மக்கள், சிறுபான்மை சமூகங்கள் எந்த வகையிலும் ஒரு அச்சுறுத்தலுக்கோ பலவீனத்திற்கோ உட்பட்டு விடக்கூடாது என்பதில் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இளைஞர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் உறுதியாக இருந்தார்கள். அதையே இன்றைய தினமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை சமூகங்களுக்கு பாதுகாப்பாக செயல்படுகின்ற இயக்கம் அதிமுக இயக்கம். எத்தனை நெருக்கடிகள் இங்கிருந்து வந்தாலும் எங்கள் கொள்கையில் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம் என்பதில் யாருக்கும் சிறிதளவும் சந்தேகம் வேண்டாம். வெற்றி என்னும் விளைச்சல் எப்படி வருகிறது என்பதை நாம் அறியும் முன்னே மகத்தான வெற்றிகளை கடவுள் நமக்கு தந்து விடுகிறார். காலம் வரும் வரை காத்திருந்து பயிரெது களை எது என்று அடையாளம் கண்டு பிடுங்கி எறிய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. நம்முடைய தூய மனத்தோடு கடமைகளை செய்யும் போது வெற்றி என்னும் விளைச்சல் எப்படி வருகிறது என்பதை நாம் அறியும் முன்னே மகத்தான வெற்றிகளை கடவுள் நமக்கு தந்து விடுகிறார். கடமையை செய்வோம், விளைச்சலை இறைவன் பார்த்துக் கொள்வான். மூன்றாவதாக கொண்ட கொள்கைக்காகவும் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளுக்காகவும் நல்ல விதைகளாய் மண்ணில் விழுந்து நாம் மக்கள் பயன்பட நற்பயிர்களால் முளைத்து வரும் வேளையில் நம்முடைய கலைகளும் சேர்ந்து முளைத்து நம்மையே அழித்து ஒழிக்கும் நோக்கத்தோடு சிலரால் வளர்க்கப்படுகின்றன. காலம் வருவரை காத்திருந்து உரிய நேரத்தில் பயிரது கலையது என்று அடையாளம் கண்டுபிடித்து அந்த கலைகளை அகற்ற வேண்டும். டங்ஸ்டன் கனிம வள திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது திமுக எம்பிக்கள் ஒருவர் கூட இதை எதிர்த்து பேசவில்லை. செம்பரம்பாக்கம் ஏரி நீர் திறக்கப்பட்டதால் 2015 மக்கள் பாதிக்கப்பட்டதாக திமுக அவதூறு பிரச்சாரம் செய்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. டங்ஸ்டன் சுரங்கம் அந்த கனிம வள திருத்த சட்டம் 2023 நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் ஒருவர் கூட இதை எதிர்த்து பேசவில்லை. நேரடியாக கேட்கின்றேன், இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக 10 மாத காலம் இந்த அரசு தூங்கி கொண்டிருந்ததா? யாருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார் என்று தெரியவில்லை. ஒரு அரசாங்கத்திற்கு தெரியாமல் எதுவும் நடந்து விடாது. பிப்ரவரி மாதம் ஒப்பந்தம் கோர்றாங்க, 11வது மாதம் 2024 11ஆம் மாதம் இறுதி செய்யறாங்க. இடைப்பட்ட மாதம் 10 மாத காலம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? யாருக்கோ உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த அரசு செயல்படுவதாக மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் சாத்தனூர் அணையை திறந்து விட்டதால் மக்கள் பாதிக்கப்பட்டனர். தொடர் மழையால் விழுப்புரத்தில் ஒரு வார காலம் தேங்கியிருந்த நீரை சீரமைக்க எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இன்னைக்கு சாத்தனூர் டேம்ல 2:45 மணிக்கு இன்றைக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா 2:45 மணிக்கு 2ஆம் தேதி அதிகாலை இன்றைக்கு அங்கே இருக்கின்ற ஒரு செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர் அங்கே இருக்கிற தாசில்தாருக்கு இன்டிமேஷன் கொடுக்குறார். அணை நிரம்புகிறது, அணை பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறக்கப்படும் என்று 2ஆம் தேதி அதிகாலை 2:45 மணிக்கு கொடுக்கிறார். 3 மணிக்கு தண்ணி திறந்து விட்டாங்க. 1,80,000 அடி தண்ணி திறக்கப்பட்டிருக்கிறது. ஆக நல்லூரில் தண்ணி திறக்கப்பட்ட காரணத்தினால இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், அந்த தென்மண்ணை ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கின்ற தாழ்வான பகுதியில் இருக்கின்ற குடியிருப்புகள்லாம் தண்ணி பூந்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் பாதிப்பிலிருந்து குறைத்திருக்கலாம். 43 மாத கால ஆட்சியில் திமுக அரசு மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கவில்லை. அதிமுக ஆட்சியில் கருப்பு பலூன் விட்ட திமுக தற்போது மத்திய அரசுக்கு வெள்ளை குடை பிடிக்கிறது என
அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். அரசாங்கம் மத்திய அரசை என்ன எதிர்த்திருக்குது? 43 மாத காலம் ஆகுது. திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைச்சு 43 மாத காலம் ஆகுது. 43 மாத கால ஆட்சியில் மத்திய அரசாங்கத்தை எங்க எதிர்த்திருக்கிறாங்க சொல்லுங்க. அப்போ திரு மோடி அவர்கள் பிரதமராக இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கும்போது போய் கருப்பு கொடை பிடிச்சாங்க, கருப்பு கொடை விட்டாங்க, கருப்பு பலூன் விட்டாங்க. இப்போ வெள்ளைக்கூடை போய் பிடிக்கிறார். வெள்ளைக்கூடை வேந்தன் இன்றைய முதலமைச்சர் இவரா பேசுறாரு வீரவசனம். கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளை தமிழகத்தில் கொட்டப்படுவதை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு அரசாங்கம்தான் திமுக அரசு. மீத்தேன், ஈத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தது திமுக அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மீத்தேன், ஈத்தேன் கொண்டு வந்தது திமுக. டெல்டா மாவட்டம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் அவர் முன்னிலையில் தான் அந்த ஹைட்ரோ கார்பன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற அந்த திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மா அரசு இருக்கின்ற பொழுது அதுக்கு சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டு விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு, பாரதிய ஜனதா அரசு காலம் தாழ்த்திய காரணத்தினால் 22 நாட்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 37 பேர் தொடர்ந்து அவையை ஒத்தி வைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தோம். அதனால உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியது. திமுக அமைச்சர் ரகுபதி அதிமுகவால் அடையாளம் காணப்பட்டு அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. அமைச்சர் ரகுபதி நன்றி மறந்து பேசி வருகிறார் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஏற்கனவே ட்விட்டர்ல பார்த்திருப்பீங்க, எந்த அளவுக்கு நாங்க அண்ணனுடைய ட்விட்டரில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கடுமையாக கொடுத்துன்னு பார்க்குறீங்க. அவர் வேட்டி மாற்றி கட்டிட்டு போய் அங்கே இருக்கிறார். சரிங்களா? அவர் அடையாளப்படுத்திட்டு இருந்தால் தான் அங்கே மந்திரி பதவி தப்பும். அதுக்காக பேசிகிட்டு இருக்கார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை வேறுவையாக செஞ்சு அவர் சட்டமன்ற உறுப்பினராக்குறாங்க. மாண்புமிகு புரட்சி தலைவி கருணையால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து தமிழ்நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அந்த நன்றியை மறந்து பேசுகின்ற அமைச்சர் ரகுபதி. ஸ்டாலினின் 43 மாத கால ஆட்சியில் தமிழகம் சுமார் 14 சதுர கிலோமீட்டர் பசுமை பரப்பை இழந்துள்ளதாகவும் சுமார் 61 சதுர கிலோமீட்டர் காடுகள் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் காடுகளின் பரப்பளவு சுமார் 9% அதிகரிக்கப்பட்டு 2205 சதுர கிலோமீட்டர் காடுகள் உருவான நிலையில் திமுக ஆட்சியில் தமிழகம் சீரழிவதாக மக்கள் வேதனை. சென்னை கோடம்பாக்கத்தில் நடைபெற்று வரும் சுரங்க மெட்ரோ பணியால் வீட்டின் தரைப்பகுதி திடீரென உள் சென்றதால் பொதுமக்கள் அச்சம். உரிய ஆய்வுகளை மேற்கொண்டு பெரிய சேதம் ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா சிக்கியது. வீட்டில் வைத்து ஊறுகாய் விற்பது போல கஞ்சா விற்கும் அளவிற்கு தமிழகத்தை சீரழித்ததுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் வேதனை. சென்னை புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் 55 முதியவர் சரமாரியாக வெட்டப்பட்டதால் பரபரப்பு. ஏரியா விட்டு ஏரியா வந்தது ஏன் என கேட்டு மதுபோதை ஆசாமி வெறிச்செயல். கிருஷ்ணகிரியில் வீட்டின் டெட்டனேட்டர், ஜெலட்டின் குச்சிகள், கரிமருந்து உள்ளிட்டவற்றை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த பெண் உட்பட 2 சிக்கினர். திராவிட மாடல் ஆட்சியில் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்து வரும் நிலையில் உளவுத்துறை உறக்கம் கலைத்து இத்தகைய வெடிமருந்து வியாபாரிகளை கண்காணிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஏடிஎம்மில் பணம் எடுக்க உதவுவதாக கூறி முதியவரிடம் 90,000 ரூபாய் மோசடி. ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையினர் மீதான அச்சமின்மை காரணமாக திருட்டுச் சம்பவங்கள் அதிகரிப்பதாக மக்கள் வேதனை. கரூர் அருகே திராவிட மாடல் அரசு பேருந்துக்குள் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் அவதி.
ஸ்டாலின் அரசு விடியல் பயணம் என விளம்பரம் செய்வதை விட்டுவிட்டு பேருந்துகளை பராமரிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்து. விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மெத்தபெட்டமைன் வைத்திருந்த சட்டக்கல்லூரியில் பயிற்சி முடித்த இளைஞர் சிக்கினார். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் கலாச்சாரத்தால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே காரில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 10 கிலோ கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் கஞ்சா புழக்கங்களால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே நெலமங்கலாவில் கார் மீது கண்டெய்னர் லாரி கவிழ்ந்த விபத்தில் 6 பேர் உடல் நசுங்கி உயிரிழப்பு. விபத்தில் காரில் பயணம் செய்த 5 பேரும் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் என மொத்தம் 6 பேர் பலியான சோகம்.